ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு TAF IAS அகாடமி. ஸோ இன்றைக்கி நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்கள். CJI's ரோல் இன் CEC EC அப்பாயின்மெண்ட்ஸ் வாஸ் டெம்பரரி பெண்டிங் நியூ லா, சுப்ரீம் கோர்ட். இது வந்து நமக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும். இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் ஆர்டிக்கல். ஸோ வி வில் see it in detail. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் என்ன? இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. கரெக்டாக? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா is mentioned in article 324 of the constitution. So it is a constitutional body and அதில் நமக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கு. வேரஸ் அதை அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணலை. சிம்ப்ளி என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு? எலெக்ஷன் கமிஷனர் கேன் பி appointed by the president on the advice of the prime minister அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் இது வந்து டைம் அண்ட் அகெயின் நமக்கு ரொம்ப பெரிய இஷ்யூவாக வந்துகிட்டே இருக்குது. அண்ட் எவ்ரி டைம் லைக் நமக்கு அப்போசிஷனாக இருக்கட்டும் இல்லை எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கட்டும், அதை வந்து ஒரு விஷயமாகவே. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் an independent body. It is said to be an independent body and it has to be one. கரெக்டாக? Because they are accountable for conducting free and fair elections in the country. ஓகே, ஸோ தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். ஸோ தே ஷுட் நாட் பி லைக் அவங்களுடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரூலிங் பார்ட்டிகிட்டையோ இல்லை ரூலிங் கவர்மெண்ட் கிட்டேயோ இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இவங்களுடைய அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் டிரெக்டாகவோ இன்டிரெக்டாகவோ எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோலில் தான் இருக்குன்ற பட்சத்தில் அவங்க எப்படி இண்டிபெண்ட்டாக செயல்பட முடியும்? இது வந்து ரொம்ப ரொம்ப லாங் பெண்டிங் இஷ்யூ. ஓகே, ஸோ அதுக்கு நமக்கு 2023 மார்ச்சில் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் வருது. And it is a 5-judge constitution bench which ruled that this vacuum is harmful to democracy. Which vacuum? எஸ், இந்த மாதிரி நமக்கு ஈஸி அப்பாயின்மெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் லா இல்லை அப்படிங்கிறது இட் இஸ் ஹார்ம்ஃபுல் டு டெமோக்ரஸி அப்படிங்கிறத சொல்லிட்டு கோர்ட் என்ன சொல்லுது? ஒரு டெம்ப்ரரி செலெக்ஷன் கமிட்டி வந்து ஏற்பாடு பண்ணுங்கள். அந்த கமிட்டியில் பிரைம் மினிஸ்டர் இருக்கணும், லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருக்கணும், அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கணும். இந்த 3 பேரும் இருக்கக்கூடிய ஒரு செலெக்ஷன் கமிட்டி தான் இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய அப்பாயின்மெண்ட்ஸை மேக் பண்ணணும் அப்படிங்கிறத ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த கேஸினுடைய பேர் என்ன? அனூப் பரன்வால் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து மார்ச் 2023 நடக்குது. ஓகே, அண்ட் நமக்கு டிசம்பர் 2023 பார்லிமெண்ட் ஒரு புது சட்டம் வந்து பாஸ் பண்ணுறாங்க. என்ன சட்டம்? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்மெண்ட், கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆக்ட் ஆஃப் 2023. ஓகே, ஸோ இந்த சட்டம் பார்லிமெண்ட்டில் நிறுவப்படுது. ஆனால் இந்த சட்டத்தில் ஒரு மேஜர் சேஞ்ச் என்ன கொண்டு வராங்க? அந்த மாதிரி செலெக்ஷன் கமிட்டி கொண்டு வராங்க. பட் அதில் யாரெல்லாம் இருக்கா? பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் அண்ட் தென் அ கேபினட் மினிஸ்டர். ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் CJI அ கேபினட் மினிஸ்டர் வாஸ் ரெக்கமெண்டட். ஓகே, ஸோ நமக்கு அனூப் பரன்வால் ஜட்ஜ்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட் சொன்னது CJI இருக்கணும். வேரஸ் இப்போ நமக்கு இந்த ஆக்ட் 2023 எண்டில் நமக்கு பார்லிமெண்ட் கொண்டு வந்த ஆக்டில் என்ன இருக்குது? Instead of CJI, it is the cabinet minister. ஓகே, அண்ட் இப்போ நமக்கு பெட்டிஷன் என்ன போட்டிருக்காங்க? என்ன கிரிட்டிசிசம்? மேஜர் இஷ்யூ. Since the PM and minister are both from the ruling party, they hold a 2:1 majority, effectively making the appointment an executive choice again. ஸோ அகெயின் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோலில் தான் இந்த அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் நடக்கிற மாதிரி ஆயிருச்சு அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷயம் தான் இப்போது இந்த ஆக்டை எதிர்த்து தான் நமக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அகெயின் கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் இந்த இடத்துல என்ன சொல்லிருச்சு? நாங்கள் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டுன்றது டெம்பரவரி தான் அன்டில் த நியூ லா இஸ் பீயிங் இன்ஆக்டட். ஸோ நாங்கள் CJI வந்து அதில் ஒரு பார்ட்டாக இருக்கணுங்கிறது மேண்டேட்ரி கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சி, the court stated that this committee would stand until parliament enacted its own law. Okay, so further இன்னுமே இந்த கேஸ் வந்துட்டு கண்டினியூ ஆக போகுது. வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் சி செலெக்ஷன் கமிட்டியில் ஃபர்தராக எதுவும் சேஞ்சஸ் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ரெலவெண்ட் ப்ரொவிஷன்ஸ் பாருங்கள். ஆர்டிகல் 324 clause 2 வாட் இஸ் இட் சே?
the appointment of the CEC and ECs shall be made by the President subject to the provisions of any law made in that behalf by Parliament. Okay, and நமக்கு doctrine of basic structureல free and fair elections are also a part of it. Okay, so judiciary has the responsibility to protect what? The basic structure doctrine which they themselves introduced. Okay, so அதில் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸும் ஒரு பார்ட்டாக இருக்குன்ற பட்சத்தில் சுப்ரீம் கோர்ட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அகெயின் லைக் ஜுடிஷியரியோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் டு ப்ரொடெக்ட் இட். அண்ட் ஆர்டிகல் 142 plenary பவர் டு டூ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். எஸ், இந்த பவர் யூஸ் பண்ணி தான் நமக்கு மார்ச் 2023 அனூப் பரன்வால் கேஸில் அந்த செலெக்ஷன் கமிட்டி கிரியேட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இட் இஸ் அ ப்ரைம் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் the court stepping in to fill a legislative vacuum. Okay, so that's all about this one. Next news பாருங்க. Okay, see, Nicobar Gram Sabha signed off on infra project without 50% quorum. Okay, ஸோ இது நமக்கு தெரியும் இல்லையா, கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 92,000 crore மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இன் கிரேட் நிக்கோபார் ஐலண்ட். கரெக்டாக அது வந்து நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக அந்த ப்ராஜெக்ட் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ டு ஹேவ் அன் ஓவர் வியூ, இட் இஸ் அ 92,000 crore இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். அண்ட் இது வந்து இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் இருக்க போது, தட் கண்டெய்னர் போர்ட் டெர்மினல், அண்ட் தென் க்ரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட். ஸோ ப்ரௌன்ஃபீல்டு கிடையாது, கம்ப்ளீட்லி நியூ ஒன். ஒரு க்ரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் க்ரியேட் பண்ணணும். தென் ஃபர்தராக ஒரு பவர் பிளான்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அண்ட் தென் அனதர் டவுன்ஷிப், நியூ டவுன்ஷிப் டு ஹோஸ்ட் த பாப்புலேஷன். இது எல்லாமே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கீழே வந்து இருக்கக்கூடிய பிளான்ஸ். ஓகே, நவ் இந்த கேஸ் ரிலேட்டடாக என்ன கோர் அலிகேஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த கேஸ்க்கான கிளியரன்ஸ் நமக்கு என்ஜிடியிலேருந்து கிடச்சிருச்சு, நேஷ்னல் க்ரீன் ட்ரைபியூனல்லேருந்து கிடச்சிருச்சு. வேறஸ் கல்கட்டா ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அந்த ஹைகோர்ட்டில் ஃபர்தராக என்ன பில் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி அட்மினிஸ்ட்ரேஷன் பைபாஸ்ட் மேண்டேட்ரி கிராம் சபா கன்சென்ட் ரெக்வயர்ட் அண்டர் த FRV 2006. ஓகே, ஸோ நமக்கு ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 அதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் படி கிராம் சபாவுடைய மீட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அந்த கிராம் சபா மீட்டிங்குடைய கன்சென்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ட்ரைபல் லேண்டில் அந்த ப்ராஜெக்டை ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, ஸோ ட்ரைபல் லேண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் இருக்கிற பட்சத்தில் இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்தமான நிக்கோபார் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ யூனியன் டெரிட்டரி. ஸோ இட் ஹேஸ் அ அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபீஷியல்ஸ் வந்து இந்த மேண்டேட்ரி கிராம் சபா கன்சர்ன்ட்டை வந்து பைபாஸ் பண்ணிட்டாங்க, they didn't follow it correctly அப்படிங்கிற ஒரு அக்யூசேஷன் தான் இப்போ கல்கட்டா ஹைகோர்ட்டில் பில் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் என்ன சொல்கிறாங்க, as per FRA quorum provision, and the Gram Sabha meeting is valid only if at least 50% of the adult population is present. அதாவது total populationல அந்த ஒரு 1/2 population இருக்காங்க, 50% இருக்காங்க அப்படின்னா தான் அந்த கோரம் வந்து செல்லும். அதாவது அது வந்து ஒரு வேலிட் கிராம் சபா மீட்டிங்காக எடுத்துக்கொள்ளப்படும். வேறஸ் நமக்கு அட்டெண்டன்ஸே பார்த்தீங்கன்னா as low as 1.83%, so far below the statutory requirement of 50%. ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபீஷியல்ஸ் இந்த நம்பரை வச்சே கணக்கு காமிச்சு இந்த மாதிரி எங்களுக்கு கிராம் சபா கன்சர்ன் கிடச்சிருச்சு, நாங்கள் இந்த ப்ராஜெக்டை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னா, ஜெண்டர் மேண்டேட் இஸ் ஆல்சோ தேர். நமக்கு 50% பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னா அதில் 1/3 மெம்பர்ஸ் யாராக தான் இருக்கணும், விமன். ஓகே, ஸோ ஃபார் வாட், டு என்ஷூர் இன்க்ளூசிவ் டெசிஷன் மேக்கிங், அதுவுமே கிடையாது. ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இந்த ப்ராஜெக்டை ப்ரொசீட் பண்ண பார்க்குறாங்கன்றது தான் மேஜர் அலிகேஷன் இந்த பில்லில் ஃபைல் பண்ணியிருக்கிறது. ஓகே, அண்ட் ஆர்டிகல் 142 இதுலையுமே வருது. எதுக்காக அப்படின்னா, திஸ் கேஸ் எக்கோஸ் த SC's recent focus on complete justice as the court must decide if procedural shortcuts invalidate the strategic national interest. ஏன்னா நமக்கு கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எதுக்காக மேஜராக கவர்மெண்ட் புஷ் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட், பிகாஸ் இட் இஸ் termed as what, strategic project for our national security purpose. Okay,
ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறதுனால தான் லைக் இந்த நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாகவும் இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் அண்ட் இந்த இடத்த டெவலப் பண்ண வேண்டியது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து இருக்கக்கூடியது. அண்ட் அதை அடிப்படையாக வச்சு தான் நமக்கு என்ஜிடியோட கிளியரன்ஸே கவர்மெண்ட் வந்து வாங்கியிருப்பாங்க. வேரஸ் இந்த இடத்துல நமக்கு ஆர்டிகல் 142 வந்துட்டு ஓகே ஸ்ட்ராட்டஜிக்கு நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை கணக்கில் எடுத்தோன்னா நம்ம இந்த மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமல் ஷார்ட்கட்டில் போகலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வைக்குது. ஓகே, அண்ட் ஃபர்தராக நமக்கு ட்ரைபல் ரைட்ஸ் வயலேஷன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரைபல் லேண்டை வந்து ஆக்குபை பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப அந்த பாப்புலேஷனுடைய வாழ்வாதாரம் அதை பற்றி நம்ம யோசிக்கணும் கரெக்டாக. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய பிவிடிஜிஸ் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், அங்கே மேஜராக இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் இந்த ஷாம்பன் அண்ட் நிக்கோபரிஸ், அவங்களுடைய ஃபாரஸ்ட் அண்ட் லேண்ட் ரைட்ஸ் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 கீழே தான் ப்ரொடெக்ட் செய்யப்படுது. வேரஸ் அதில் இருக்கக்கூடிய லா அந்த கோரம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும், அது ஒரு மேஜர் இஷ்யூ. தென் இந்த லோக்கஸ் ஸ்டாண்டி ரூலிங் இது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த பில் ஃபைல் பண்ணது நமக்கு அனதர் ஒரு எக்ஸ் ஆஃபீஸர் தான். அவங்களும் லைக் அது கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க எதுக்கு இந்த பில் ஃபைல் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் அந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் லேண்ட் பீப்புள் பாப்புலேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது, லைக் தே ஆர் நாட் ரெசிடென்ட் ஆஃப் தட் ஏரியா அப்படிங்கிறத கவர்மெண்ட் சைடு எடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கு கல்கட்டா ஹைகோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, எனி பப்ளிக் ஸ்பிரிட்டட் பர்சன் கேன் எக்ஸ்போஸ் த காஸ் ஆஃப் vulnerable communities who cannot easily access courts அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் டு ஸ்கெடியூல்ட் ஏரியாஸ் ஆக்ட் ஆஃப் 1996 அதுவுமே இங்கே வருது. தே சிமிலர்லி mandate what that Gram Sabhas must be consulted for land acquisition in scheduled areas, reinforcing the informed consent principle. So almost இந்த கிராம் சபா மீட்டிங் மூலமாக அந்த மக்கள்லேருந்து ஒரு 50% மக்களாவது அதுக்கான கன்சர்ன் கொடுத்தா மட்டும்தான் ப்ராஜெக்டை ப்ரொசீட் பண்ணணும். இது வந்து எஃப்ஆர்ஐயில் இருக்குது. சிமிலர் ரூல் இஸ் ஆல்சோ தேர் இன் பிசா ஆக்ட் ஆஃப் 1996. ஓகே, ஸோ ஆல்ரெடி 2022 ட்ரைபல் கவுன்சில் ஆஃப் லிட்டில் அண்ட் கிரேட் நிக்கோபார் அவங்களுடைய கன்சர்ன்ட்டை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. வேரஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை அந்த கன்சர்ன் வித்ட்ராவில் ஏற்றுக்கல. ஓகே, அஸ் ப்ரொசீஜரலி அன்டெனபிள்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், கல்கத்தா ஹைகோர்ட்டில் இன்னும் அந்த கேஸ் வந்து பெண்டிங்காக தான் இருக்குது, லைக் போயிட்டு தான் இருக்குது. வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் சி வாட் ஹேப்பன்ஸ் ஃபர்தர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். வியட்நாம் மேஜர் பில்லர் ஆஃப் இந்தியாஸ் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி செஸ் மோடி அஸ் டிஃபென்ஸ் ரேர் எர்த் டைஸ் ரினியூட். ஸோ இந்தியா வியட்நாம் ரிலேஷன்ஷிப் இட் இஸ் அ டிப்ளமேட்டிக் அப்கிரேட். முன்னாடி இருந்த காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை இப்போ ஃபர்தராக எலிவேட் பண்ணி என்ஹான்ஸ்டு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் சிக்னல்ஸ் அ டீப்பர் அலைன்மெண்ட் இன் ஸ்ட்ராட்டஜிக் எக்கானமிக் அண்ட் செக்யூரிட்டி டொமைன்ஸ். அண்ட் தென் ட்ரேட் டார்கெட் 2030. ஸோ ரெண்டு நேஷனுமே ஒரு பைலேட்ரல் ட்ரேட் டார்கெட்டாக $25 பில்லியன் வந்து 2030 அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இட் இஸ் அரவுண்ட் லைக் பைலேட்ரல் ட்ரேட் இஸ் அரவுண்ட் $16 பில்லியன். ஓகே, அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி ஃபோக்கஸ்ட் ஆன் ஹைடெக் மேனுஃபேக்சரிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். அண்ட் ஃபர்தராக ஒரு MOU வந்து எதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க, கோஆப்ரேஷன் இன் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். ஓகே, கிரிட்டிக்கல் மினரல் ரேர் எர்த் எல்லாமே இருக்கு இல்லையா, அதுக்காக. அண்ட் திஸ் இஸ் seen as a strategic move to reduce dependence on a single global source, that is China. Okay, supply chain resilience ensure பண்றதுக்கும் சைனாவோட டிபெண்டன்சி ரெடியூஸ் பண்ணுறதுக்குமான another ஒரு initiative. And defense and security பொறுத்த வரைக்கும் that is major strategic pillar. நமக்கு பிராமோஸ் மிசைல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தென் MRO மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால் அது வந்து இந்தியா வந்து ஆஃபர் பண்ணியிருக்கு. அண்ட் தென் வியட்நாம்ஸ் சுக்கோய் 30 ஜெட்ஸ் அண்ட் கிலோ கிளாஸ் சப்மரின்ஸ் இதை பற்றின டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் டிஜிட்டல் பேமெண்ட் லிங்கேஜஸ். ஸோ ஃபின்டெக் டிப்ளமசி இன் பூஸ்ட் டு ஃபின்டெக் டிப்ளமசி. இந்தியாவோட UPI வந்து will soon be integrated with Vietnam's fast payment system, facilitating seamless cross-border QR code based transactions. ஓகே, இது வந்து டைம் அண்ட் அகெயின் நம்மளுடைய UPI டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் எந்த அளவுக்கு வந்து மற்ற கண்ட்ரீஸோட இன்டெகிரேட் பண்ணுறோம், லைக் முன்னாடி UAE கூட பார்த்துருக்கோம். எஸ், அந்த மாதிரி நம்ம இப்போது வியட்நாம் கூடயும் we are trying to integrate the digital payment system. And apart from that, a new agreement between drug authorities has been signed.
So this will improve the registration and market access of Indian medicines in Vietnam, positioning India as a healthcare partner for Southeast Asia. Vietnam Southeast Asian country, correct? So pharmaceutical access வந்து நம்ம இந்தியன் மெடிசன்ஸை ஃபர்தராக சவுத் ஏஷியாவில் ஒரு accessible-ஆக கொடுக்க போகுது. Okay, then agricultural exchange. So both sides fast tracked market access for specific fruits. India will export grapes and pomegranates to Vietnam, while India will import Vietnamese durians and pomelos. Okay, and apart from that strategic vision, India உடைய மகாசாகர், முன்னாடி இருந்தது சாகர், கரெக்டாக? சாகர்ன்றது ஓஷன், மகாசாகர்னால் இந்த இடத்துல நம்ம கிரேட் ஓஷன். செக்யூரிட்டி அண்ட் growth for all in the region. Yes, அது வந்து இந்தியாவுடைய விஷன், ரைட்? இப்போ மகாசாகர் என்னது? மேரிடைம் எய்ட் ஃபார் ஹெல்த் அண்ட் செக்யூரிட்டி ஃபார் ஆல் இன் த ரீஜன், எம்ஃபசைசிங் அ ஃப்ரீ, ஓப்பன் அண்ட் ரூல்ஸ் பேஸ்ட் இண்டோ பசிபிக். ஸோ தட்ஸ் வாட் வி எய்ம் ஃபார் அண்ட் தட்ஸ் வாட் வியட்நாம் ஆல்சோ எய்ம்ஸ் ஃபார். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி கோஆப்ரேஷன். வியட்நாம் இன்வைட்டட் இந்தியா டு பிளே அ ரோல் இன் இட்ஸ் சிவிலியன் நியூக்ளியர் பவர் செக்டர் அண்ட் expanded oil and gas exploration in the South China Sea, asserting sovereign rights under UN Clause 1982. So உங்களுக்கே தெரியும், வியட்நாம் சவுத் ஈஸ்ட் நேஷன், it also shares border with China and they have South China Sea dispute, ரைட்டா? ஸோ அங்கே அகெயின் சவுத் சைனா சீல வியட்நாமுடைய ரைட்ஸை வந்து லைக் அதனுடைய சாவரன் ரைட்ஸை வந்து அசர்ட் பண்ணுறதுக்கான அனதர் ஒரு கோஆப்ரேஷன். அண்ட் தென் கல்ச்சுரல் அண்ட் சிவிலைசேஷனல் ties. India will support digitization of charm manuscripts and the restoration of Mysore temple complex, reinforcing 2000-year-old Buddhist and Hindu connections. So இது வந்து ஒரு கல்ச்சுரல் டிப்ளமேசிக்கான ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னே பார்க்கலாம். Okay, so that's all about this agreement. And that's all about this one. Okay, next news பாருங்க. Overall crime rate drops 6%, cyber crime up by 17%, NCRB. So National Crime Records Bureau Crime in India Report 2024 Crime in India 2024 ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நிறையா ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன், சர்ப்ரைசிங் டேட்டா வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓவரால் அதாவது என்னென்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னென்னா, ஓவரால் க்ரைம் ரேட் 6% குறைஞ்சிருக்கு, வேறு சைபர் க்ரைம் 17% அதிகமாகியிருக்கு. இது வந்து ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாடு அதாவது டெத்து நடக்குது இல்லையா, அதுக்கான மேஜர் ரீசனில் எது இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ட்ரக் ஓவர்டோஸ். ஸோ டெத் டியூ டு ட்ரக் ஓவர்டோஸ் வந்து 50% அதிகமாகிருக்கு. எந்த இயரில்? 2024. ஓகே, ஸோ ட்ரக்ஸ் யூசேஜ்னால் இறந்து போகிறது 50% அதிகமாகிருக்கு. அதில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஓகே, அது. அண்ட் தென் மேஜராக சூசைட் அட்டன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களில் யார் டாப்பில் இருக்கான்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டெய்லி வேஜ் ஏர்னர்ஸ். ஓகே, அவங்க சூசைட் அதிகமாக கமிட் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அண்ட் தென் செல்ஃப் எம்ப்ளாய்ட், ப்ரொஃபஷ்னல்ஸ், அன்எம்ப்ளாய்ட், ஸ்டூடெண்ட்ஸ், தோஸ் இன் ஃபார்மிங் செக்டர், ரிட்டையர்ட், இவங்கெல்லாம் சூசைட்ஸ் வந்து அதிகமாக கமிட் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து என்சிஆர்பி டேட்டா உங்களுடைய ஆன்சர்ஸில் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் க்ரைம்ஸ் அகெயின்ஸ்ட் எஸ்சி அண்ட் எஸ்டி, இது வந்து நமக்கு ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ க்ரைம்ஸ் அகெயின்ஸ்ட் எஸ்சி வந்து ஒரு 3.6% டிக்ரீஸ் ஆகிருக்கு. வேறு க்ரைம்ஸ் அகெயின் எஸ்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 23% வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட் வந்து ரிவீல் பண்ணுது. ஓகே, அண்ட் எஸ், இதெல்லாம் தான் மேஜராக நமக்கு தமிழ்நாடு தான் ட்ரக்ஸ் யூசேஜ்னால இறந்து போகிறதில்ல டாப்பில் இருக்குது, லீடிங்கில் இருக்குது, விச் இஸ் அ வெரி வெரி பேட் நியூஸ் அப்படின்னே சொல்லணும். சூசைட்ஸில் எந்தெந்த கேட்டகரி பீப்புள் அதிகமாக சூசைட்ஸ் கமிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டேட்டா. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். இந்தியா டு ஹோஸ்ட் ஃபர்ஸ்ட் பிக் கேட் சம்மிட் இன் ஜூன், 95 countries செட் டு பார்ட்டிசிபேட். ஸோ இது என்ன பிக் கேட் சம்மிட் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து இந்தியாவுடைய இனிஷியேட்டிவ் தான். இட் ஹாஸ் பீன் லான்ச்ட் பை அவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இன் 2023. ஓகே, இந்த மிஷனுடைய இந்த அலையன்ஸோடைய கோர் மிஷன் என்ன? ஃபோக்கஸிங் ஆன் த கன்சர்வேஷன் ஆஃப் 7 பிக் கேட்ஸ். அதுதான் இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ். அது எந்தெந்த பிக் கேட்ஸ்? லயன்ஸ், டைகர்ஸ், லெப்பர்ட்ஸ், ஸ்னோ லெப்பர்ட்ஸ், சீட்டாஸ், ஜாகுவார்ஸ் அண்ட் பூமாஸ். ஓகே, இந்த பிக் கேட்ஸ் எல்லாமே கன்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு அலையன்ஸ் தான் இது, இனிஷியேட்டிவ் டேக்கன் பை இந்தியா.
ஓகே. அண்ட் இதனுடைய inaugural summit, first ever summit is going to be happening in New Delhi from June 1st to 3. ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 95 கண்ட்ரீஸ்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் வர்றதா எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த சம்மிட்டில் டெல்லி டிக்ளரேஷனும் வந்துட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. லைக் ஒரு குளோபல் லெவல் டிக்ளரேஷன் வந்து டு சேவ் அண்ட் கன்சர்வ் தீஸ் பிக் கேட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் இதனுடைய மெம்பர்ஷிப் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஆஃப் நவ் தி அலையன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 24 member countries and 3 observer countries alongside various other range countries where these cats roam. ஸோ இந்த ரேஞ்ச் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது என்னது, இந்த பிக் கேட்ஸ் எங்கெல்லாம் வந்து ரோம் பண்ணுதோ அதெல்லாம் வந்து ரேஞ்ச் கண்ட்ரீஸாக இன்க்ளூட் பண்ணியிருக்கு. தென் என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் வந்து இந்த அலையன்ஸ் மூலமாக நமக்கு ப்ரமோட் பண்ணுறாங்க. என்ன, லேண்ட்ஸ்கேப் பேஸ்ட் அப்ரோச் டு ஹேபிட்டட் கன்சர்வேஷன் அண்ட் என்கரேஜஸ் த ஷேரிங் ஆஃப் ரிசர்ச், இனோவேஷன் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் அமங் மெம்பர்ஸ். அண்ட் தென் டைவர்ஸ் கொலாபரேஷன் இனிஷியேட்டிவ் பிரிங்ஸ் டுகெதர் ஓவர் 400 பார்ட்டிசிபென்ட்ஸ். நமக்கு சயின்டிஸ்ட்டு, பாலிசி மேக்கர்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், கார்ப்பரேட் லீடர்ஸ், இவங்க எல்லாருமே இந்த கன்சர்வேஷன் இனிஷியேட்டிவில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ டைவர்ஸ் கொலாபரேஷன். அண்ட் தென் இதனுடைய கைடிங் ஃபிலாசபி என்ன, லைக் இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவ் பிக் கேட்ஸ், சேவ் ஹியூமனிட்டி, சேவ் ஈகோசிஸ்டம். ஓகே, ஸோ பிக் கேட் ப்ரொடெக்ஷன் இஸ் வைட்டல் ஃபார் குளோபல் இக்கலாஜிக்கல் ஹெல்த். இதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக தான் இந்த வருஷத்துடைய தீமும் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி த கைடிங் ஃபிலாசபி. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், ரஷ்யா ஷேர் இன் இந்தியன் ஆயில் இம்போர்ட்ஸ் ஜம்ப்ட் இன் மார்ச். ஸோ நம்ம பார்த்துருக்கோமா, ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அகெயின் ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் வந்து அதிகமாகியிருக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் தான். ஸோ வெஸ்ட் ஏஷியா க்ரைசிஸ்னால் இந்த ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் வந்து இப்போ அகெயின் வந்து வி ஹவ் டர்ன் டு ரஷ்யன் ஆயில் இம்போர்ட். ஏன்னா யூஎஸ் சாங்ஷன் இருக்குன்ற காரணத்தினால நம்ம ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறத வந்து குறைச்சிட்டு இருந்தோம். வேரஸ் வெஸ்ட் ஏஷியா ஆயில் க்ரைசிஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வி ஹவ் அகெயின் டர்ன் பேக் டு ரஷ்யா அண்ட் வி ஹவ் ஸ்டார்டட் இம்போர்ட்டிங் ஃப்ரம் ரஷ்யா. ஸோ ஆயில் இம்போர்ட்ஸ், ஓவரால் ஆயில் இம்போர்ட்ஸோடைய இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். வேரஸ் ஆயில் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் ரஷ்யா பாருங்கள், சி அப் அண்ட் டவுன். ஸோ ஜான் மந்த்லாம் எக்ஸ்ட்ரீமாக ஜான் ஃபிப்ரில் டிப் ஆச்சுன்னு பார்த்தோம். இப்போ அகெயின் வந்து இம்போர்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, அண்ட் இதுக்கான டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது முன்னாடி நமக்கு கிடச்சிது. வேரஸ் வெஸ்ட் ஏஷியா ஆயில் க்ரைசிஸ்னால ரஷ்யன் ஆயில் டிமாண்ட் வந்து எல்லா பக்கமும் ஜாஸ்தி ஆகிட்டதுனால வி ஆர் கெட்டிங் இட் இன் ப்ரீமியம் நவ். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டிஸ்கவுண்ட் இட் இஸ் கோயிங் டு பி, சி India is now getting a Russian oil at a premium of 2.5% compared with a discount of 3.9%. earlier நமக்கு 3.9% டிஸ்கவுண்ட் கிடச்சிது. வேரஸ் வெஸ்ட் ஏஷியா க்ரைசிஸ்னால ரஷ்யன் ஆயில் டிமாண்ட் அதிகமாகிட்டதுனால இப்போது நமக்கு 2.5% ப்ரீமியமில் இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, so yes, that's all about this one and that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.